வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இன்று முதல் வெளியான 2 முக்கிய அறிவிப்பு மக்களே. இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள தகவல் அனைத்தும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் அவசியம். வங்கி கணக்கு இல்லாமல் பெரிய பரிவர்த்தனைகள் செய்வதில் மக்களுக்கு சிரமங்களை சந்திக்க நேரிடும் மக்களே. அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு நிறைய பேர் இந்த ஒரு சமயத்தில் இருக்கிறாங்க. இந்த வங்கி கணக்குகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் பின்னர் அவற்றை பராமரிப்பது கடினமாகிறது மக்களே. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு இந்தியன் எத்தனை வங்கி கணக்குகளை வைத்திருக்க முடியும் என்பதை பார்க்கலாம். நாட்டில் பல வகையான வங்கி கணக்குகளை திறக்கலாம். சேமிப்பு வங்கி கணக்கு, நடப்பு வங்கி கணக்கு மற்றும் சம்பள வங்கி கணக்கு ஆகியவை இதில் அடங்கும் மக்களே. ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் என்பது அடங்கும் மக்களே. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நோக்கங்களை நிறைவேற்ற வசதியான வங்கி கணக்கை திறக்கலாம். இருப்பினும் எத்தனை வங்கி கணக்குகள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒரு நபர் இந்தியாவில் எத்தனை வங்கி கணக்குகள் வேண்டுமானாலும் திறக்கலாம். திறக்கும் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை மக்களே. உங்களிடம் எத்தனை வங்கி கணக்குகள் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த வங்கியும் எந்த ஒரு வரம்பும் நிர்ணயிக்கப்படவில்லை. இருப்பினும் அதிக கணக்குகளை பராமரிப்பது நமக்குத்தான் கடினமாக இருப்பதினால் மக்கள் குறைவான வங்கி கணக்குகளை வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. உண்மையில் வங்கி கணக்குகள் நிர்ணயித்த தொகை, அதாவது குறைந்தபட்ச இருப்பு வங்கி கணக்கில் இருக்க வேண்டும் என்பது நிறைய பேருக்கு இதில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது அதிகமான வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்குகளில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தொகை பராமரிக்காமல் விட்டால் அபராதமும் விதிக்கப்படலாம். இதை தவிர வங்கிகள் மூலமாக மக்கள் மீது பல்வேறு கட்டணங்களும் விதிக்கப்படுகின்றன. மொபைலில் SMS வசதி, ATM கட்டணங்கள் போன்றவையும் இதில் அடங்கும் மக்களே. வங்கி கணக்கு பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டணங்கள் உங்கள் கணக்கிலிருந்து கழிக்கப்படும். அத்தகைய சூழ்நிலையில் குறைவான வங்கி கணக்குகள் வைத்திருப்பது நல்லது என்பது போல சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாத வங்கி கணக்குகள் எல்லாமே உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு அதை மூடிடுறதுக்கான வழிகளை பாருங்கள். அப்படி இல்லைனா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு தான் சிரமம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. மேலும் இது போன்ற பல வகையான தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.